So hi friends, நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங். ஸோ நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பைக் மார்க்கெட்னு வாங்க பட்டாபிராமன் சீட் அந்த இடத்துல வந்து நம்ம கடை வந்து லொகேட் ஆயிருக்கு. ஷாப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 15. ஸோ நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸா வந்து இந்த ரோட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம 3 பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பைக் வந்து பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில மினிமம் ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 10,000 ரூபாய் இருந்தா போதும் தாராளமா எந்த வண்டியா இருந்தாலும் பட்ஜெட் வண்டி எடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸல்ல இருந்து ஆரம்பிச்சு அப் ஹிமாலயன் ஸ்கிராம் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் வேணுமா ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு, மைலேஜ் பைக் வேணுமா மைலேஜ் பைக் இருக்கு, இல்ல உங்களுக்கு நேக்கட் பைக் வேணுமா நேக்கட் பைக் இருக்கு, இல்ல ஸ்கூட்டி டைப்ல பாக்குறீங்களா எல்லா விதமான பைக்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாறுமாறு சம்மர் கலெக்ஷன்ஸோட வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டான ஆஃபர்ஸ் வந்திருக்கும். அந்த வண்டி எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸா வந்து கஸ்டமர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போனா இந்த மந்த் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ்ல பார்க்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன்று இருக்கு. சோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 மாடல். ஸோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரியும் இருக்கும். வண்டியில எந்த ஸ்கிராச்சஸ்மே கிடையாது. வண்டி சமத்திலேயே இருக்கும். ஷோரூம் பீஸா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் டயர் பேக் டயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் பீஸாவே இருக்கும். ஸோ கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,550 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 மாடல். இது கேட்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபா கேட்கறோம். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 63 ரூபா கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டியில எடுக்கிறது உங்க கையில ஒரு 12,000 இருந்து 15,000 இருந்தாலும் தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பெஸ்ட் தான். ஸோ அது வந்து ட்ரீம் நியோ 2018 மாடல் கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி இதுவும் தெளிவா இருக்கும். சோ இது கேட்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா கேட்கறாங்க. சோ உங்க கையில ஒரு 10,000 இருந்தா தாராளமா லோன் போட்டு எடுத்துக்கலாம். சோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். சோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல் நம்பர் கேட்டு வரீங்க. சோ அந்த வண்டி நம்மள்ட்ட ஒன்று கையில இருக்கு. 2016 வண்டி செம்ம தெளிவா இருக்கும். கம்மியான கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெறும் 40,000 ரூபா தான் கேட்கறோம். சோ மார்க்கெட்ல 45 ரூபா 43 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபா கேட்கறோம். உங்க கையில ஒரு 10 ரூபா இருந்தா போதும் தாராளமா லோன் போட்டு எடுத்துக்கலாம். சோ அடுத்து பார்க்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா. சோ ஸ்கூட்டி கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. சோ ஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல் வெறும் 22,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். வண்டி இதுவும் செம்ம தெளிவா இருக்கும். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். சோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ரெண்டு டயருமே வந்து பாத்தீங்கன்னா 85% கிட்ட இருக்கு. டயர் வந்து மாத்திருக்கோம். சோ இது கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 43 ரூபா வந்து கேட்கறோம். சோ பெஸ்ட் பிரைஸா ஒரு 41,000 ரூபாய்க்கு ஃபைனலா தரலாம். உங்க கையில ஒரு 10,000 இருந்தா போதும் தாராளமா இந்த வண்டியை நீங்க லோன் போட்டு எடுத்துக்கலாம். சோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து டியோ. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டியோ ஓல்டும் கேட்டு வரீங்க, லேட்டஸ்டும் கேட்டு வரீங்க. நம்மள்ட்ட ரெண்டுமே இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல் வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. TN 65 ராம்நாடு வண்டி. வண்டி செம்ம தெளிவா இருக்கும். வண்டியில எந்த ஒரு வேலையும் மேல எடுத்து நீங்க ஓட்டுறாப்போ தான் இருக்கும். எல்லா ஜெனரல் சர்வீஸ் நம்ம பண்ணி தான் வச்சிருப்போம். இது கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 68 ரூபா சொல்றோம். சோ என்ன பெஸ்ட்டோ அதை கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 15,000 ரூபா இருந்தா போதும் பிரைவேட் பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துடலாம். சோ கடைசியில நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் எடிஷன் சொல்லுவாங்க. சோ இது இருக்கிறதுலே வந்த ரேட்டு கூட தான் வந்துச்சு நார்மலோட. சோ இது புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பம்பர் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு தெளிவா இருக்கும். வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும். சோ இதுக்கு கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 52 ரூபா தான் கேட்கிறோம். சோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 55 ரூபாய்க்கு கொடுத்தோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்ல 52,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சோ உங்க கையில ஒரு 12,000 ரூபா இருந்தா போதும் தாராளமா EMI போட்டு எடுத்துக்கலாம். சோ வண்டி செம்ம தெளிவா இருக்கும். வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா NS. சோ இது வந்து பாக்குறப்போ 200 மாடல் இருக்கும். பட் இது 125cc. இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் திருச்சி வண்டி. ரெண்டு டைமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு 85% கிட்ட இருக்கும். சோ வண்டி நல்ல அட்ராக்டிவான கலர் தான். கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000-21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சோ NS 125 ரேட் 2022 எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா சொல்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை வந்து நம்ம 72,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வகையில ஒரு 15,000 ரூபாய் இருந்தா போதும் தாராளமா EMI பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா MT-15. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 மாடல் TN 20 ரெஜிஸ்ட்ரேஷன். பட் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும். உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும் ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது. வண்டி அந்த அளவுக்கு தெளிவா கஸ்டமர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடல். கிலோமீட்டர் வந்து 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 155 சொல்றாங்க. சோ ரேட் வந்து ஃபைனல் பண்ணி எடுக்கலாம். உங்க கையில ஒரு 40,000 ரூபாய் இருந்தா போதும் தாராளமா லோன் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா R15 V3. இதுல உங்களுக்கு TN 43 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ப்ளூ கலர். கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 25,000 சம்திங் தான் ஓடி இருக்கு. 18 மாடல். இது கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,10,10,000 ரூபாய். சோ ஃபைனல் பிரைஸ் தான். வாங்க என்ன பெஸ்ட் பண்ணி தரலாம். ஒரு 35,000 30,000 இருந்தா இந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அது பக்கத்துல நிக்கிற சேம் R15 வெர்ஷன் 1 அது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும். இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 ரூபா கேட்கறாங்க. ஃபைனலா ஒரு 71க்கு கொடுத்துரும். பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SP 125 சைன் மாதிரியே இருக்கும். சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பெஸ்ட் வண்டி தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் தான். சோ இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 ரூபா வரும். 2021 ஒரு 63 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா இருந்தா போதும் இந்த வண்டி தாராளமா லோன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா NSல 200. சோ இது வந்து புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 மாடல். 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ரெண்டு டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% கிட்ட இருக்கும். சோ கஸ்டமர் சமதலிவா வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சைட் மிரர்ஸ் போட்டு ஒரிஜினாலிட்டியா இருக்கும். சோ இது கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 125 சொல்றோம். சொல்றேன் நீங்க நேர்ல வாங்க என்ன பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். சோ அதுக்கு பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு N250. அது பஜாஜ் தான். 2022 மாடல்.
ஸோ அதுக்கே கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் 1.25 சொல்றோம். ஸோ நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக அதை பண்ணி கொடுத்துடலாம். உங்க கையில ஒரு 40,000 ஒரு 45,000 இருந்தா போதும் இந்த 2 வண்டி லோன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல்சர் 180 எஃப், அது 220 மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஸோ 2019 மாடலு, 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 2 டயருமே அப்போ 85% கிட்ட இருக்கு. இது கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபா வரும். ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 55,000 கொடுத்துடலாம். உங்க கையில ஒரு 8,000 இருந்தா போதும் அந்த 180 எஃப் நீங்க எடுத்துக்கலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பைக் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார் சிட்டி இருக்கு, 2016 மாடலு. ஸோ கேட்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா. நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோட நண்பர்கள் வந்து இந்த மாதிரி வண்டி லோ பட்ஜெட்ல எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ அது பக்கத்துல இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பல்சர் 150 2016 மாடல், ஒரு 45 ரூபா சொல்றோம், ஒரு 43 ரூபா கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 180 எஃப், முன்னாடி ஒரு மாடல் பார்த்திருப்போம். ஸோ இது 2019 தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபா வருது, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஸோ அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்இசெட்ல வெர்ஷன் 2 இருக்கு, வெர்ஷன் 3 இருக்கு. வெர்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா 91 ரெஜிஸ்ட்ரேஷன், ஆத்தோ ரெஜிஸ்ட்ரேஷன், வண்டி செம்ம தெளிவா இருக்கும். 2018 மாடலு. ஸோ ஒரு 65 ரூபா சொல்றோம், ஒரு 62 ரூபா கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது V3 TN49 தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது லோ கிலோமீட்டர் ஒன்ன வண்டி தான், பம்பர் ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இது கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 ரூபா வரும். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூனிகான் 2019 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஸோ ஒரு 75 ரூபா சொல்றோம், ஒரு 73 ரூபா கொடுத்துடலாம். இந்த 3 வண்டிக்குமே உங்க கையில வந்து ஒரு 15,000 கம்பல்சரி இருக்கணும். 15,000 இருந்தா அந்த வண்டியை லோன் போட்டு எடுத்துக்கலாம். அது பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா NS200 TN10 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டி சென்னை வண்டியா இருந்தாலும் வண்டியை வந்து தெளிவாச்சு மெயின்டைன் பண்ணிக்க. 2 டயருமே 95% கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2017. ஸோ இது கேட்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 73 ரூபா சொல்றாங்க. ஃபைனலா ஒரு 70 ரூபா இல்ல 69 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 20 ரூபா இருந்தா அந்த வண்டியை நீங்க லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லேட்டஸ்ட் 2024 வெறும் ஒரு வருஷத்துக்கு மேல வண்டி. ஸோ இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபா வரும். TN11 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்கிராச் டென்ட் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. வண்டி அந்த அளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல்சர் 125. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல். ஸோ ஒரு 78 ரூபா கேட்கறாங்க, ஃபைனலா ஒரு 76 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இது 3 வண்டிக்குமே உங்க கையில வந்து ஒரு 10,000 இருந்து ஒரு 15,000 இருந்தா அந்த 3 வண்டியில எந்த வண்டி வேணா நீங்க எடுத்து ஓட்டி பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் இமானுவேல் பார்க்க போறோம். 2016 மாடல். ஸோ BS3 இன்ஜின் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மள்ட்ட ஒரு வண்டி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2016 ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.25 சொல்றோம். ஸோ நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டா கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அதுக்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்கள்ட்ட இது லோன் அமௌண்ட் கம்மியா இருந்தாலுமே, இனிஷியல் கம்மியா இருந்தாலுமே நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ் வச்சு மூவ் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராம், அவரோட தம்பின்னு சொல்லலாம், TN49 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2022 லோ கிலோமீட்டர் ஒன்ன வண்டி தான். வண்டிங்க பைக் மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்க ஒரு வண்டி. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.95 சொல்றோம். ஸோ நீங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம். ஸோ எதனா பிரைவேட் பேங்க்ல வச்சு ஒரு 30,000 இனிஷியல் வச்சு தாராளமா மூவ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு பக்கத்துல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 3 மைலேஜ் பைக் வண்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஷைன் TN50 ரெஜிஸ்ட்ரேஷன், திருவாரூர். வண்டி செம்ம தெளிவா இருக்கும். 2016 மாடல், ஒரு 45 ரூபா கேட்கறோம், 43 ரூபா இருந்தா கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினா. ஸோ பிளாட்டினா வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல், கார்பரேட்டர் வச்ச வண்டி, விழுப்புரம் வண்டி. ஸோ இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ என்னால லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது பக்கத்துல நிக்கிறது டிஸ்கவர் 2012 மாடல். ஸோ லோ பட்ஜெட் யார்ட்டையுமே இல்ல. ஸோ நம்மள்ட்ட ஒரு வண்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ரூபா வரும், ஒரு 23 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். ஸோ அந்த வண்டிக்கு நம்மள்ட்ட வந்து லோன் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 5 ரூபா இல்ல 8 ரூபா எடுத்துருவாங்க, தாராளமா அந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துருவோம்.